டேய் என்ன விஷயம்? எதுக்கு என்னைய பார்க்கணும்னு கூப்பிட்ட? ஏதாச்சுன்னா ஆஃபீஸில் மீட் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்குடா இங்கே வர சொன்னேன்? இல்லைடா உன்கிட்ட முக்கியமாக பேசணும், அதான் இங்கே வர சொன்னேன். உட்காரேன். ஏடா எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நீ அவசரம்னு கூப்பிட்ட போய் தான் வந்தேன். என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா? அமௌண்ட் எதுவும் வேணுமா? இல்லை ஆதி. அப்புறம் என்ன, உனக்கும் மாயாவுக்கும் ஏதாச்சும் சண்டையா? இல்லை. அப்புறம் என்னடா பிரச்சனை? எது வந்தாலும் சொல்லு என்கிட்ட. ஆதி எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல ஆதி. சொல்லுடா. நான் மாயாவை. என்னடா நீயும் மாயாவும் லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதை பத்தி அவகிட்ட பேசணுமா? குறுக்க பேசாத ஆதி, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பேச விட. சரி சொல்லு. நான் மாயாவை உண்மைக்குமே லவ் பண்ணலடா. இல்ல, எனக்கு புரியல. நான் உண்மைக்குமே மாயாவை லவ் பண்ணல. அவ பணத்துக்காண்டி தான் நான் அவளை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஏடா நீயும் மாயாவும் சேர்ந்து எதுவும் ப்ராங்க் பண்றீங்களா என்ன? இல்ல, உண்மைக்குமே ஆதி சொல்றேன், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. மாயாவை லவ் பண்ணல. அவளை லவ் பண்ற மாதிரி நடிக்க தான் செஞ்சேன். அதுவும் பணத்துக்காக மட்டும்தான். அவகிட்ட இருந்து காசு கொஞ்சம் ஆட்டிய போட்டுட்டு வேற ஊர்ல போய் செட்டில் ஆகலாங்கிறதாண்டா பிளானே. இந்த 2 பிளானுமே நானும் என் லவ்வரும் சேர்ந்து தான் போட்டோம். விளையாடாத அர்ஜுன், சாவடிச்சிருவேன் உன்னைய நான் விளையாடல ஆதி. ரொம்ப சீரியஸாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்னோட பர்த்டேக்கு அவளோட ஷோரூம் எல்லாத்தையும் என்னோட நேமில் மாற்றிட்டு 50% ஷேரையும் என் நேமில் எழுதி வச்சிருக்கா. அது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. அவள் என்னை எவ்வளோ நம்பினா இப்படிலாம் பண்ணியிருப்பான்ட்டு ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கில்ட்டி எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கா அர்ஜுன் நீனு? இல்லை ஆதி, இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கு. எனக்கு என்ன பண்ணும் ஒன்றுமே தெரில. எனக்கு இப்போ மாயாவை விட முடியலடா. அப்போ நீ லவ் பண்ணேன்னு சொன்ன பொண்ணு? எனக்கு தெரியல அது, ஒரே குழப்பமா இருக்கு. யார்கிட்டயாச்சும் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் அது உன்னையும் கூப்பிட்டேன். எனக்கு இதை பத்தி உன்கிட்ட பேச இஷ்டமே இல்லை. இதை நான் கண்டிப்பா மாயா கிட்ட சொல்லுவேன். மாயா உன்கிட்ட வந்து பேசுவா. ஆதி ப்ளீஸ் ஆதி, மாயா கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அந்த பொண்ணு உன்னை எவ்வளோ லவ் பண்ணுதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. எப்படி மனசாச்சே இல்லாம ஏமாத்திட்டு இருந்திருக்க நீ இவ்வளோ நாள்? இப்போ வந்துட்டு எனக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க அர்ஜுன் நீனு? 2 பொண்ணுங்க லைஃப்ல விளையாண்டுட்டு இருக்க. ப்ளீஸ் ஆதி கோவப்படாத. உன்னைய கொன்னு போடுற அளவுக்கு எனக்கு கோவம் இருக்கு. ஆனா ஃப்ரெண்டா போயிட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உன் மேல கை வைக்காம நான் பேசிட்டு இருக்கேன். மாயா என்னோட தங்கச்சி. அவளுக்கு கெட்டது நடக்க நான் எப்போதுமே விட மாட்டேன் அர்ஜுன். ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துக்கோ. ஆதி ப்ளீஸ் அவகிட்ட சொல்லாத. அவ தாங்கிக்கிட மாட்டா. அது ஏமாத்தும் போது உனக்கு தெரியலையா? அம்மா ப்ளீஸ், எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டுங்கம்மா. ஆதி, இன்னைக்கு நான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு மூஞ்சி இவ்வளோ கோவமா வச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னால இல்லடி, நீ காலையிலே நான் அர்ஜுனை பார்த்தேன். அர்ஜுன் அண்ணாவா? என்ன சொன்னாங்க? அவனை நான் அண்ணான்னு சொல்லாத. ஏன் ஆதி, என்னாச்சு? காலையிலே கால் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும் ஆதி, கொஞ்சம் வான்னு சொன்னான். நானும் எல்லா மீட்டிங்கையும் விட்டுட்டு அவனை பார்க்க போனேன். போய் பார்த்தா அவன் மாயாவை உண்மைக்குமே லவ் பண்ணலையா, பணத்துக்காண்டி லவ் பண்ற மாதிரி நடிச்சானா. இல்லாடி, எனக்கு புரியல. இதுக்கு ஏன் நீங்க கோவப்படணும்? நீங்க என்னைய பழி வாங்குறதுக்காக லவ் பண்ற மாதிரி நடிச்சிங்க. அர்ஜுன் மாயாவை பணத்துக்காண்டி லவ் பண்ற மாதிரி நடிச்சாரு. தாரா, இதுல நீங்க என்ன கோவப்படுற மாதிரி இருக்கு? ஸோ நீங்களும் இப்படிதான், உங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் நினைக்கிறேன். கிருஷ்ணாவாச்சு சௌமியாவை உண்மைக்குமே லவ் பண்றாரா, இல்ல அவரும் எதுக்காச்சும் நடிச்சிட்டு இருக்காரா? ப்ளீஸ் டி இப்படிலாம் பேசாத. கொஞ்சம் கொஞ்சமா குத்தி குத்தி பேசி சாகடிக்காத. இல்ல புரியல. நீங்க ஈஸியா பழி வாங்குறதுக்காக லவ் பண்ற மாதிரி நடிப்பீங்க, நாங்களாம் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்மா. அடியே, நம்மளுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. முடிஞ்சு போச்சுதான், இருந்தாலும் எனக்கு அப்பப்போ கோவம் வரும். சரிம்மா, இப்போ உன் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம்னு சொல்றியா? நம்ம என்ன பண்றதுக்கு இருக்கு? இது அவங்க லைஃப், அவங்க பார்த்துப்பாங்க. இல்ல, நான் மாயா கிட்ட சொல்ல போறேன். மாயா பாவம் இல்ல. எப்படி ஆதி? உங்களுக்கு வந்தா ரத்தம், மித்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? கிருஷ்ணாவும் இந்த மாதிரி எத்தனை நாள் என்னைய பாவம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. தாரா, கோவம் வருதா? ஐயோ மகாராணி, லவ்னா சில பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இப்படி குத்தி குத்தி கிழிக்காதீங்க என்னைய. அது இந்த விஷயத்த பத்தி நீங்க மாயா கிட்ட எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். இது அவங்களே பார்த்துப்பாங்க. அவ பாவுண்டி, அவளோட ஷேர்ஸ் எல்லாமே அவனுக்கு எழுதி கொடுத்துருக்கா. மாயா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. அர்ஜுன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் ஓவர் டைம் பண்ணி வந்துருவாங்க.
பணம் மாயாவுக்கு ஒரு விஷயமே கிடையாது. பணத்துக்காண்டி தான் அர்ஜுன் வந்தான்னு தெரிஞ்சா அவன் மூஞ்சில் பணத்தை எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போகவும் வேண்டாம், புரிஞ்சுச்சா? சாரி தாரா, இந்த விஷயத்துல உன்னோட பேச்சை நான் கேட்கறதா இல்லை. ஏன்னா நான் பண்ண தப்பால நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட நான் கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதை மாதிரி மாயாவை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் மாயா கிட்ட சொல்ல தான் போறேன். மாயாவையும் கால் பண்ணி வர சொல்லிட்டேன். சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம். நீ எங்கடி போற? நீயும் இங்கே இரு, இப்போ மாயா வந்துருவா. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்கல்ல, அதில் எனக்கு இஷ்டமே இல்லை. அது அர்ஜுன் அண்ணியும் கொஞ்சம் மனசு மாறி இருக்காங்க. அதனால தான் மாயாவை விட முடியாமல் இருந்திருக்காங்க. அடியே லூஸ், அவன் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணிட்டு இருக்காண்டி. என்னது? ஆமாடி, அவன் மாயாவை லவ் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணை தான் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்க ரெண்டு பேத்துக்குமே பண தேவை வந்தோடனே சரி யாரு ஹெல்ப் பண்ணுவா, யார் ரொம்ப வெல்த்தியா இருக்கான்னு பார்த்தா மாயாவை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் அவன் லவ்வரும் சேர்ந்து தாண்டி பிளான் பண்ணி இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஆதி, எனக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதனால தாண்டி நான் அவகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன் லூசு. எனக்கு புரியல. அப்ப மாயாவோட நிலைமை, இன்னொரு பொண்ணோட நிலைமை. டேய், நான் உள்ள வர்றது கூட தெரியாம ரொமான்ஸா? மாயா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? நான் வர்றது இருக்கட்டும், ஆபீஸ்லயும் ஒரே ரொமான்ஸ் தான் போல. அப்பெல்லாம் இல்ல மாயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாரா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அது எதுக்கு நீ வர சொன்ன? நான் வேற அர்ஜுனை போய் பார்க்கணும், சீக்கிரம் சொல்லு. இல்ல, அர்ஜுனோட பர்த்டேக்கு எதுக்கு நீ உன்னோட ஷேர்ஸ் அதுக்கப்புறம் மும்பைல உள்ள ஷேர் ரூம்ல அவன் பேருக்கு எழுதி கொடுத்த? என்ன ஆதி, நீனே உனக்கு தெரியாதா? நான் வேற அர்ஜுன் வேற. ஐயா சொல்லு. இல்ல, உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா என்ன தர நீ பேசுற? அர்ஜுன் ஆச்சு என்னை ஏமாத்துறதாச்சு வாய்ப்பே கிடையாது. ஆதிக்கிட்ட என்னை பற்றி கேட்டு பாரு. நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டேன். நான் முதல்ல ஒருத்தவங்களை நம்புறேன்னா கண்டிப்பாக அர்ஜுன் தான். அதுக்கப்புறம் ஆதி என்ன சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு பண்ணுவேன், கண்ணை மூடிட்டு நம்புவேன். அவ்வளோ நம்பிக்கை எனக்கு உங்கள் 2 பேர் மேலே. சரி, ஆதி உங்களை எல்லையாச்சும் ஏமாத்திட்டா? வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆதி என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்புவீங்க? ஆமாம். ஆதி உங்களோட அர்ஜுனை பற்றி ஏதாச்சும் தப்பாக சொன்னா? என்ன சொல்கிற? ஆதி என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டான். அவன் மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். சும்மா விளையாட்டு கூட அர்ஜுனை பற்றி தப்பாக சொல்ல மாட்டான் அவன். மாயா, நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். சொல்லுடா, என்ன விஷயம்? அர்ஜுன் இருக்கான்ல. ஆதி ப்ளீஸ், நான் நீ ரொம்ப நம்புறேன். அதுக்காண்டி அர்ஜுன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ராங்க் பண்ணாத. செம கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டேன். இவட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? சொல்லுங்க ஆதி. இன்னைக்கு காலையில அர்ஜுன் கால் பண்ணாடி, வந்து என்னை மீட் பண்ணுன்னு கூப்பிட்டான். ஓ அப்படியா? ஆனால் அந்த லூசு என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, எதுக்கு கூப்பிட்டான்? மாயா, நான் சொல்றதை நீ நம்பிதான் ஆகணும். இது பிராங்கோ எதுவுமே கிடையாது மாயா. என்ன விஷயம் சொல்லு ஆதி ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. அர்ஜுன் இருக்கால, அவன் உன்னைய உண்மைக்குமே லவ் பண்ணலையா மாயா? ஆதி இப்படி விளையாடாத சொல்லிட்டேன். இல்ல, நான் விளையாடல, உண்மைக்குமே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் உன்னைய லவ் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். 2 பேத்துக்குமே காசு தேவை, அதனால தாண்டி உன்னைய லவ் பண்ணியிருக்கான். ஆதி விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத. இங்க பாரு மாயா, நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அர்ஜுன் இந்த விஷயம் சொன்னோடனே எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. உடனே உன்னை கூப்பிட்டு சொல்லிட்டேன்டி. என்னைக்குமே உன்னோட நம்பிக்கையில நான் விளையாட மாட்டேன். என்னைய நம்பி, தாரா மேல ப்ராமிஸ். எனக்கு தெரியும் ஐயா, அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு அழாத மாயா. என்னோட அர்ஜுன் அப்படி பண்ண மாட்டான் ஆதி. அவன் சொல்லும் போது எனக்கும் இப்படி தாண்டி இருந்துச்சு. மாயா தர ப்ளீஸ், இதெல்லாம் போய் நான் ஆதியை விட்டு என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மாயா, நீங்கள் இப்படிலாம் அழாதீங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு. ஆதிக்கிட்ட அர்ஜுன் சொன்ன உடனே இதை நம்பலை, ப்ராங்குன்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க. பட் நிறைய விசாரித்ததுக்கப்புறம் தான் உங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
இதை நான் கூட ஆதிக்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அவங்களே பார்த்துப்பாங்க, அர்ஜுனே சொல்லிட்டோன்ட்டு. பட் அவர் ஒரே வார்த்தை, இது என் தங்கச்சி லைஃப்ன்ட்டாரு. என்னோட அர்ஜுன் அப்படி கிடையாது. அவனால என்னை ஏமாத்த நினைக்க கூட முடியாது தாரா. அப்ப அர்ஜுன் கிட்டே போய் கேட்கலாமா? போகலாம் தாரா. போகலாம் வேண்டாம், அவனே இங்க வர சொல்லியிருக்கான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான்.